த நெக்ஸ்ட் டெய்ரி ஃபார்மிங், பால் பண்ணை. பால் பண்ணைன்றது கால்நடைகளை முறையாக பராமரித்து அவற்றில் இருந்து பாலை பெற்று அந்த பாலில் இருந்து அதிலேருந்து கிடைக்கக்கூடிய உபப்பொருட்களையும் சரியான முறையில் பெற்று இவற்றை மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் கொடுக்கக்கூடியதான் இந்த பால் பண்ணை. டெய்ரி ஃபார்மிங் இன்வால்வ்ஸ் ரைசிங் த கேட்டில் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன்ஸ். பால் பண்ணைகளில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. டெய்ரி ஃபார்மிங் இட் இன்வால்வ்ஸ் ரைசிங் ஆஃப் கேட்டில் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன்ஸ். பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. இட் இன்வால்வ்ஸ் த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேட்டில்ஸ். இங்கே வந்து என்ன செய்யுது, கால்நடைகள் முறையாக பராமரிக்கப்படுது, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு, அலாங் வித் த கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க். அது மட்டும் இல்லாமல் அவற்றிலிருந்து பாலினை பெற்று மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் பக்குவப்படுத்தப்பட்ட பாலாகவும் பால் பொருளாகவும் வழங்குதல் இவற்றில் அடங்குதுன்றான். அலாங் வித் கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் டு மேன். மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த ப்ராசஸிங் ஆஃப் மில்க், இந்த பக்குவப்படுத்தப்பட்ட பாலையும் மில்க் ப்ராடக்ட்ஸ் பால்லேருந்து கிடைக்கக்கூடிய உபப்பொருட்களையும் மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அளிக்கக்கூடியதான் இந்த பால் பண்ணை. டெய்ரிங் இஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். பால் மற்றும் அதன் பொருட்களை உருவாக்குவதும் சந்தைப்படுத்துவதும் பால் பண்ணை தொழில் எனப்படுது. டெய்ரிங், வாட் இஸ் டெய்ரிங் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். டெய்ரிங் இஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங். ப்ரொடக்ஷனாக உற்பத்தி, மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல், ஆஃப் மில்க் இதான் பாலை, அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பால் மற்றும் அதனுடைய உபப்பொருட்கள். பால் மற்றும் பால் பொருட்களை உருவாக்குவதும் அதனை சந்தைப்படுத்துவதும் தான் இந்த பால் பண்ணை தொழிலோட முக்கியத்துவம் ஆகும். செகண்ட் டாபிக் வந்து செகண்ட் ஹெட்டிங் கேட்டில் பிரீட்ஸ். கால்நடை கலப்பினங்கள். பிரீட்ஸ்னால் கலப்பின இனங்கள், இந்த கேட்டில் பிரீட்ஸ்னால் கால்நடை கலப்பினங்கள். இதில் என்னென்ன கலப்பினங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, த இந்தியன் கேட்டில் இன்க்ளூட் கவுஸ் அண்ட் பஃபலோஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளை பார்த்தோம்னா பொதுவாக கவுஸ்னா பசுமாடு அண்ட் பஃபலோஸ் எருமை மாடு. இது ரெண்டு தான் நமக்கு இந்தியாவில் காணப்படக்கூடிய கால்நடைகளாக இருக்கின்றன. தே ஆர் டொமஸ்டிகேட்டட் ஃபார் மில்க், மீட், லெதர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இங்கே வளர்க்கக்கூடிய இந்த கால்நடைகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, தே ஆர் டொமஸ்டிகேட்டட், வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. எதுக்காக வளர்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபார் மில்க் பாலுக்காகவும், மீட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுக்காகவும், கறி உணவுக்காகவும், லெதர் தோல் பொருளுக்காகவும், அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அந்த கால்நடைகளை வச்சு போக்குவரத்திற்காகவும் இவைகளை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. தே பிலாங் டு 2 different species, Bos indicus, Indian cows and bulls, and Bos bubalis, buffaloes. இதில் பார்த்தோம்னா 2 வகையான இனங்கள் காணப்படுது. அதில் வந்து போஸ் இண்டிகஸ். போஸ் இண்டிகஸ்னால் வந்து இந்திய பசுக்களும் காளைகளும். இந்தியன் கவுஸ் அண்ட் புல்ஸ். புல்ஸ்னால் காளைகள், இந்திய பசுமாடும் காளமாடும். அண்ட் பாஸ் பியூபாலிஸ். பியூபாலிஸ் மீன்ஸ் இந்தியாவில் காணப்படக்கூடிய எருமைகள். பஃபலோஸ் மீன்ஸ் எருமைகள். இது ரெண்டு தான் இங்கே 2 டிஃப்ரெண்ட் இனங்களாக கருதப்படுது. These cattle animals are reared for milk and farm labor. They are classified into 3 types: dairy breeds, draught or draft breeds, dual purpose breeds. இப்போ நம்ம இந்தியாவில் வளர்க்கக்கூடிய இந்த வகை கால்நடைகள் பாலிற்காகவும் வயல் வேலைகளுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன. லேபர், ஃபார்ம்னா பண்ணை, வயல் லேபர்னா ஒர்க்கர்ஸ், வயலில் வேலை செய்யக்கூடிய அந்த வயல் வேலைகளுக்காக இந்த கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. இவ்விலங்குகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை வந்து பால் உற்பத்தி இனங்கள். டெய்ரி பிரீட்ஸ் மீன்ஸ் பாலை மட்டும் கொடுக்கக்கூடிய, பாலை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய அந்த இனங்கள். ட்ராட் அல்லது டிராஃப்ட் பிரீட்ஸ். ட்ராட்னா என்னது, இழுவை இனங்கள் மற்றும் இழுக்கக்கூடியது, அது நல்ல வேலை செய்யக்கூடிய அந்த இனங்களாக இருக்கக்கூடியது. டியூயல் பர்பஸ், இது வந்து பால் பொருளையும் தரும், ஓரளவுக்கு வேலையும் செய்யும், இரு பயன்களையும் தரக்கூடிய இனங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெய்ரி பிரீட்ஸ். ட்ராட்னா அது வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது. இன்னொன்று வந்து டியூயல் பர்பஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு பாலும் கொடுக்கும், ஓரளவுக்கு வேலையும் செய்யக்கூடிய இனங்களாக 3 வகையாக பிரிக்கப்படுது.